முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனோட போகும்போது ஒன்னா பிளைட்ல போனீங்க, வரும்போது ஒன்னா வந்திருக்கீங்க. அரசியல் சம்பந்தமா தலைவா, அது நல்ல கேள்வி. போன முறை இங்கிருந்து போகும்போது சிஎம் அவங்க வந்தாங்க. சிஎம் அவங்க நம்முடைய கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அவர் விமானத்துக்குள்ள வந்த பிறகு எந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்தி கோயம்புத்தூர்ல அந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியும் தெரிவித்து தான் என்னோட இருக்கையில போய் அமர்ந்தங்கன்னா. ஏன்னா நம்ம முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, அது வேறு. அரசியல் வேறு, அது வேறு. அதே போல நாம விமானத்தில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது வர்றாங்க. இன்னைக்கு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பக்கத்தில் வந்தாங்க. ஃப்ளைட் ஏறினோடனே அவரு தூங்கிட்டாரு. நான் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தேன். இதுக்கு சாட்சி ஏர் ஹோஸ்டஸ் மட்டும்தான். நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க. நான் புக்கு படிச்சு அவர் தூங்கிட்டாரு. இறங்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாரு. இறங்கி வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது நீங்க போட்டோ எடுத்தீங்க. ஆனா விமானத்தில் அவர் தூங்கினது ஏர் ஹோஸ்டஸ் தான் நான் தெரியும். ஏன்னா அவரு சட்டப்பேரவையிலிருந்து வர்றாரு. நாங்கள் பேசவே இல்லை. நான் புத்தகம் படிச்சு அவர் தூங்கினாரு. எந்த அரசியல பேசுறாரு? போகும்போது பேசல, வரும்போது விஜய்க்கு ஆதரவா பேசுறது, நிலைப்பாடுக்கு ஆதரவா பேசுறதும், அதிமுக எடப்பாடி பேசுறதும், இருவருக்குமே பேசுறது விஜய்க்கு காவி சாயம் பூசுறாங்க. இந்த காவி சாயம் பூசுறது எப்படி பாக்குறீங்க? ஆனா விஜய் அவர்களுடைய சித்தாந்தம் வேறு, எங்கள் சித்தாந்தம் வேறுங்கண்ணா. ஃபுல் ஸ்டாப். அதோட முடிச்சு போச்சுங்கண்ணா. அதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பலீங்கன்னா, சித்தாந்தம் அடிப்படையிலே வேறு வேறு சித்தாந்தம். ஆனா ஒரு நியாயத்திற்காக ஒரு உண்மையை பேசுவது என்னை பொறுத்தவரை தவறில்லை, எங்கள் உரிமை, கடமை. அதில் அரசியல் சாயமெல்லாம் கோர்த்து அதை பூசி பார்ப்பது அது அழகல்லன்னு தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா பல இடத்துல நாம பல பேர்த்த பாராட்டி இருக்கிறோம், பல பேர்த்தின் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறோம். அப்படித்தான் நீங்க அதை பார்க்கணுங்க.